ஹலோ கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் டு அவர் சேனல், வெல்கம் பேக். இந்த கேம் பிளே, இந்த மேட்ச் நிஜமாலுமே என் லைஃப்பில் மறக்க முடியாத மேட்ச். ஏன்னா என் கூட ரொம்ப நாளாக கேம் ஆடுறவங்க எல்லாருமே அவங்க வந்துட்டு சொன்னாங்க ஒரு 4v4 போகலான்னு. நம்ம சைடில் ஆக்சுவலி 6 பேர் தான் இருந்தோம். ஸோ நம்ம சைடில் ரேண்டம் பிளேயர்ஸை கூட்டுக்கிட்டோம் 2 பேரை. அவங்க என்ன ஆகிடுச்சுன்னா, அதெல்லாம் வீடியோ போக 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 உங்களுக்கே தெரியும் என்ன ஆச்சுன்னு. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஆல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவன் கண்டிப்பாக சிங்களாக தான் சுற்றுவான். உங்களுக்கெல்லாம் பொம்பளையே கிடைக்காதுடா, ஒய்ஃபும் கிடைக்காது. சரி, மேட்ச்சுக்குள்ளே போனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒரு வெறித்தனமான ஏஸ் எடுப்பேன். அது நிஜமாலுமே இட்ஸ் க்ளோஸ் டு மேட். ஏன்னா எல்லாருமே ஏன்னா நம்ம சைடில் 2 பேர் நாங்கள் ரேண்டம் பிளேயர்ஸ் தானே எடுத்தோம். அவங்க இது மாதிரி புது பிளேயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு சரியாக ஆட வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக புரியல என்ன ஆச்சுன்னு. ஸோ நம்ம கையில் MP40 XM8 போடு ஏஸ் தான் ஏஸ். அந்த சவுண்டோட அந்த இது இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? படிங்க, கேமாக பாருங்கள், அதை லைஃபாக பார்க்காதீங்க. அப்போ நீ ஏன்டா அதை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் அதை பார்ட் டைமில் தான் பண்ணுறேன். நான் என்னோடய டைமை நான் லேப்ஸ் பண்ணிக்கிட்டு, நான் அதை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு தான் நான் பண்ணுறேன். யாருக்குமே இங்கே ஃப்ரீ டைம் இல்லை. பட் ஃப்ரீ டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை பண்ணுறீங்களா? பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். நான் இன்னும் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன். நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும். ஃபன் பண்ணலாம், கஷ்டமாக ஆடலாம். கிவ் அவேஸ் கூட இருக்குது. வீக்லி மெம்பர்ஷிப் எல்லாருக்குமே நான் போட போகிறேன். என் கூட வந்து கஷ்டமாடுங்க. ஜெயிச்சிங்க, ஜெயிச்சா தான் போடுவோம் அப்படின்னலாம் இல்லை. நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாலே போதும். தட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் மீ. ஃபஸ்ட்டு மேட்ச் வெறித்தனமாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம். போக போக இனிமேல் தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. இங்கே ஒருத்தருக்கு MP40 போட்டுருவோம் ஒரு ஹெட்டு. எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த மாதிரி சடனாக உங்களுக்கு மீம்ஸ் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கல, அது ஒரு மாதிரி கேம் பிளே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட எடுத்துடலாம், வேண்டாம். சரிங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேம் பிளேயில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரேம்ஸில் காமிக்க தான் நான் இருக்கேன். அஃப்கோர்ஸ் அப்புறமா எல்லாருமே கல்கி படம் பார்த்தீங்களா? கல்கி படம் நல்லாயிருக்கு. ஆனால் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஆண்டவர் இருக்கார், அதுக்கும் மீறி பசுபதி. ஸோ அந்த விருமாண்டி டியோ இதில் வந்திருக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு ஹைப்பு தான். நாங்கள் 2 மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டோம். அவங்க வெறியா ஆடினுங்கிறானுங்க. ஓசிக்கு இல்லை, சரி விடுங்க, அதெல்லாம் கஸ்டமில் ஓசிக்கு இல்லை. டேமேஜ் நான் தான் கொடுத்தனால கேட்க வேண்டாம். ஏன்னா கஸ்டம்ஸை கஷ்டம், அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் முக்கியம். கேம் ஆடுங்க, நிறைய நேரம் கேம் ஆடாதீங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆடாதீங்க. ஃப்ரீ டைமில் ஆடுங்க, இல்லை போர் அடித்தா ஆடுங்க. கேம் ஆடி போர் அடிக்கிற மாதிரி ஆடாதீங்க. இவங்க பாருங்களேன், 3 பேர் வந்து நம்மளை வச்சு செய்வாங்க. இப்போ பாருங்கள், இவனை வச்சு இவங்களை இங்கே ட்ராப் பண்ணலாம் நான் யோசிப்பேன், கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிப்பேன். ஆனால் அது முடியாது, ஏன்னா அவ்வளோ கேப்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த ரைட் சைட்லேருந்து கூட வரலாம். இங்கே ஒருத்தவனுக்கு எனக்கு பிங் ஆகும். இது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா நான் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஆடின மேட்ச் இது. ரூம் ஃபுல் க்ளோஸ் ரூம். ஸோ உங்களுக்கு தெரியும்ல, இங்கே ஒருத்தருக்கு போடு அவ்வளோதான். ஒருத்தருக்கு அடித்து முடிச்சாச்சு. இன்னொருத்தர் அன்சைடு இருக்கார். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடிக்கலான்னு. அவங்க ஆக்சுவலி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நீ அடித்து காமிச்சிட்றா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். ஓகே, கண்டிப்பாக ஜெயிப்போம் இல்லை ஜெயிக்க மாட்டோம் அந்த பயம் இல்லை. நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம்ல, எல்லாத்துக்குமே நம்ம பெஸ்ட்டை ஒன்று கொடுத்தே ஆகணும். சரி, நான் எதுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வயசு ஆகிடுச்சு எனக்கு. அப்போ நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுல்ல. நாங்கள் இதை ட்ரை பண்ண மாட்டோமே, நம்மளுக்கு ஒரு நல்ல இது இருந்தோம். நீங்கள் பாருங்கள், பிங்கு இந்த நெட்டுங்க, ஜியோ நெட்டுங்க. ஆனால் என் மேலே தப்பு இல்லை, சாரி அவங்க மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. நான் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் அங்கே டவரும் சரி கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா தான் ரியல் மேட்சே ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தர் ஆஃப்லைனு, ஆனால் திருப்பி வந்துடுவார். வந்துடுவார் பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம சைடில் ஒருத்தர் டவுனு, இன்னொருத்தவர் இவர் அடிச்சுடுவாருங்க, அடிச்சு முடிச்சுடுவார் பாருங்கள். அடிச்சுட்டு
இமோட்டு நான் ஏதோ சிரிக்கிற இமோட் ஏதோ போட்டு வரேன்னு லைட்டாக பயந்தேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். பட் ஏதோ பவுடவுன் அந்த இமோட் போட்டாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறமா இவர் ஒருத்தர் தான் இருக்கார், அவங்க சைடில் 3 பேர். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடித்தா நல்லா தான் இருக்கும், ஹோப்ஸ் இருக்குது. ஆனால் கஷ்டங்க. ஏன்னா 3 பேரும் வந்து படப்படன்னு அடித்து முடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறமா எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நம்மளோட வியூவர்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எந்த ஸ்டேட்டில் பெருசாக இருக்க போகுது? கர்நாடகா, தமிழ்நாடு, இல்லை கேரளா, அவ்வளோதான். சவுத் இந்தியாவில் மட்டுமே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது இவர் விட்டுட்டார். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சாரி, 2 பேர் இருந்திருக்காங்க, 2 பேரும் அடிக்கல பாவம் அவர். ஸோ இப்போ நாங்கள் 3, அவங்க 1. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனில் என்ன நான் சொல்கிறேன் கேளுங்க. சும்மா நீங்கள் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கள, ப்ளீஸ் டூ இட் வைஸ்லி. அது நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். எதுக்குன்னா சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு அவங்களோட தாட்ஸ் தான் அவங்க மேலே திணிப்பாங்க. ஆனால் சில பேர் எஜுகேட்டிவ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் ஏஜே பைரவ். அவர் வந்துட்டு அவரோட தாட்ஸை நம்மக்கிட்ட சொல்லலை, பட் நம்மளை எஜுகேட் பண்ணுறாரு. இது தப்பு, அது ரைட்டு, இந்த மாதிரி பார்த்தா இது கரெக்டாக இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஜாஸ்தி அடிக்ட் ஆகாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன். இன்ஸ்டாகிராம் இஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன். அதே நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறியாக அடிக்க ட்ரை பண்ணுவோம், பட் MP5 3ல் நம்மளை முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மேட்சுக்கு போக வேண்டியது தான். அப்புறமா மெயினாக நான் இன்னொன்று ஒன்று எல்லாருக்குமே இப்போ என் ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா, ப்ளீஸ் இந்த கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அது வரும். இந்த டைமில் கண்டிப்பாக வரும். கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும், எல்லாமே ஆகும். அது நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட். அந்த பியூபர்ட்டி ஏஜில் நீங்கள் அந்த லஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வேர்ல்டில் ஈஸியாக சர்வை பண்ண முடியும். நான் இது எங்கேயோ பார்த்துருக்கேன். இது யார் ஆரியப்பட்டாவோ யாரோ, லஸ்ட் இஸ் த மேன்ஸ் கிரேட்டஸ்ட் எனிமி இன் த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு. ஸோ அது நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நாங்கள் கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி சே நோ டு ட்ரக்ஸே வேண்டாம் நம்மளுக்கு. நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருப்போம் ஒரு ஃப்ளோவில். இங்கே நான் பேசிகிட்டே இருக்கும்போது நாங்கள் 3-3 அவங்க ஈக்குவல் வந்துட்டாங்க. ஆக்சுவலி போன மேட்ச் நீங்களே பார்த்துருப்பீங்க, பட்டான்னு நானும் அடிக்க ட்ரை பண்ணுறேன், பட் அடிக்க முடியல. இங்கே ஒருத்தர் AWMல வேறு லெவலில் நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்துட்டாரு. நம்ம கையில் MP40 Max 7 இருக்குது. இங்கே அடிக்க பார்ப்போம், பட் அவர் நல்லா கரெக்டான க்ளூவால் போட்டு மஸ்தாக ஆடுவார். பான்ஃபயர் போட்டுக்கிறாங்க. ஸோ ஹெல்த் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லி நான் ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பையன் தாங்க இந்த MI இந்த எந்த யூனிஃபார்ம்னு தெரில, எந்த ட்ரெஸ்ஸுன்னு தெரில, அவன் தாங்க. இப்போ பாருங்க, என் ஃப்ரெண்டு ஒரு வேறு லெவலான ஏஸ் எடுப்பான். நானும் இங்கே நான் கூட அவன் லாங்லேருந்துங்க, இத்தனைக்கும் லாங்லேருந்து ஆடி இருக்கான் அவன். லாங்கில் எனக்கு சப்போர்ட் கொடுத்தான், பட் நான் நாக் டவுன் ஆகிட்டேன். இங்கே பாருங்களா, ஏசுங்க அவன். ஸோ கிளாப்ஸ் வரும், நல்லா ஆடினா. ஸோ இப்போ நாங்கள் 4, அவங்க 3. இப்போ தாங்க ரியல் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அவங்க சைடில் ஒருத்தவங்க ஆஃப்லைனு, எங்கள் சைடில் 2 பேர் ஆஃப்லைனுங்க. ஸோ இட் பிகம்ஸ் 2v3. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும், கரெக்டாக ஆடியே ஆகணும் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. ஏன்னா இந்த பாருங்கள், பைத்தியக்கார மாதிரியே ஓடிங்கிறான் பாருங்கள், பைத்தியக்காரன். அடிச்சு முடிச்சாச்சு அவனை. ஓகே. ஸோ இப்போ அவங்க சைடில் எனக்கு தெரிஞ்சு 3 பேரில் 2 பேர் இருக்கணும். லாங்கில் ஒருத்தர் இருக்கார், பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கார். பாருங்கள், லாங்லேருந்து இருந்தால் இவன் திருப்பி லெஃப்ட் சைடில் அடிக்கும்போது நான் சொன்னேன் நீ அங்கே போடான்னு. அவன் அங்கே பார்த்துக்கிட்டான். நான் இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மெட்கிட் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மெட்கிட் சீக்கிரமாக போல் அவன் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ நான் க்ளூவால் போட்டேன். ஏன்னா என்கிட்ட ஹெல்த் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி அந்த பாருங்கள், பிங்கு, இது தாங்க பிரச்சனையே, பிங்குங்க. எனக்கு செம்ம காண்டாகுதுங்க. என்னங்க, சாரிங்க, நெக்ஸ்ட் டைம் என் வீடியோவில் இது மாதிரி பிங்காகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ரூமில் உட்காந்து கேம் ஆடினால இவ்வளவும் பிரச்சனை எனக்கு. இங்கே பாருங்களா, எப்படி பாருங்களா, அது எப்படி ரெக்கார்டாக இருக்குது பாருங்கள் என்னோடய வீடியோ. நான் ரிவைவ் பண்ண சொல்லுவேன், பட் இருமச்சி நானே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவர் போவார்ண்ணே. எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் நல்லா அடிப்பாருன்னு. இட் வாஸ் அ ஃபன்னி கேம் பிளே. இங்கே பாருங்கள், கேம் ஜெயிச்சோன்னா நாங்கள் தான் பெரிய ஆள், இல்லை அந்த 3 பேர் அந்த 4 பேர் தான் பெரிய ஆளுங்கன்னு இல்லை. ஜஸ்ட் அ ஃபன், ஜஸ்ட் அ கேம். அது ஒரு இமோஷன் இருக்கும். அது கண்டிப்பாக ஆடும்போது டேய் நான் அப்படி அடிக்கல இப்படி அடிக்கலன்னு அதை நீங்கள் தாண்டி வந்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு ஓகே, கேம் இஸ் அ கேம் அப்படின்னு ஃபஸ்ட்டு மெச்சாரிட்டி எப்போ தெரியுமா? கேமை நீங்கள் கேமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டுமே தான். நீங்கள் கேமை லைஃபாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், சாரி டு சே திஸ்,
லைஃப் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நிஜமாலுமே சொல்கிறேன். அண்ட் எல்லாருமே எவ்வளோ பேர் விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறீங்க, அஜித் குமார் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க, விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க, ரஜினி சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க. நான் ஒரு சினிமா ஹாலிக்குங்க. நார்மலாகவே எனக்கு சினிமா ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் நிறைய சினிமாஸ் எல்லாம் பார்ப்பேன். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த ஃபிலிம் வந்துட்டு மலையாளமில் ஹிருதயம் பிரேமலு ஆவேஷம். ஏன்னா ஃபுல் மலையாளமே பார்க்குறேன். நீ எல்லாம் ஆன்டி தமிழன்றா நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா சாரி டு சே திஸ்ங்க, நான் எல்லாருமே பார்ப்பேன். இங்கே பாருங்கள் எப்படி அடிக்கிறானுங்க பாருங்கள், மனசாட்சியே இல்லைங்க. நம்ம என்ன சொல்கிறது, அங்கே போனால் அடிக்கிறாங்க, இங்கே போனால் அடிக்கிறாங்க, என்னடா வீட்டிலே அடிக்கிறீங்க அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே இந்த பாருங்கள், இந்த எம்ஏக்காரனை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் 5 அவங்க 4. இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க ஆஃப்லைன் அவங்க சைடில், நம்ம சைடில் 2 பேர் ஆஃப்லைனு. உங்களுக்கே அந்த நீங்கள் ஜூம் பண்ணி கூட பாருங்கள், அந்த சிம்பிள் தெரியும். அண்ட் எல்லாருமே இங்கே பாருங்கள், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். என்னவே ஆனாலும், இப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டாப் பண்ணாலும், இல்லை நீங்கள் பார்க்குறது ஸ்டாப் பண்ணாலுமே, யோர் லைஃப் வில் மூவ் ஆன் அன்டில் யோர் லாஸ்ட் பிரெத். நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை ஓகே நாங்கள் இப்படி தான் போகணும், திஸ் திங் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு போங்க, சரிங்களா? கிளாஸ் கோட் ரேங்க்ஸ் டிப்ஸ் நான் இதுலேயே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கிளாஸ் கோடில் அந்த லோட் அவுட்னு இருக்கும்ல, அதில் இந்த லோட் அவுட் எடுத்துங்க, ரெஸ்டோர் இபி குவிக் இபி கன்வர்ஷனு. இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்களா, ஏஸ் அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ ஆஃப்லைனில் 2 பேர், அவங்க 2 பேர் காலி ஆகிட்டாங்க பாருங்கள். அடிக்கிறான் மஸ்தாக அடிக்கிறாங்க அவன். நான் அடிச்சுட்டு க்ளோவல் போடு அப்புறமா இவன் அடிக்கலான்னு பார்த்தேன். ஓகே அவனில் க்ளோஸ் ஆன் பண்ணிக்கினான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி ரஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவனை அடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தவன். ஸோ இவன் எப்படியாச்சும் அடிக்கணும்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறாப்புல இல்லை, அவர் 2 பேரும் இதை பாருங்கள், ஆஃப்லைன் பையன் இவனை அடித்து முடிச்சிட்டோம். எதுக்கு சும்மா இவன் நடுவில் வருவான் அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், 2 டவுன் பண்ணியிருப்பேன் என் ஃப்ரெண்டு. ஆனால் அவன் செத்துருப்பான். சாரி, 1 டவுனு. நான் 2 பேருமே நாக் டவுன் பண்ணி கில்லை எடுத்துக்கலாம் தான் வெயிட் பண்ணுவேன். அப்படி போகிறதுக்குள்ளேயே தம்பி வந்து நம்மளை அடிச்சிட்டாப்புல. இட்ஸ் அ வெரி சேட் மூமெண்ட். இட்ஸ் ஓகேங்க, பார்த்துக்கலாம். கேம் இஸ் ஜஸ்ட் அ கேம். ஸோ ஈக்குவல் வந்துட்டாங்க. எனக்கு லைட்டாக இப்போ தான் கை நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி 2 பேர் இருந்தாங்க. அந்த எம்ஐக்காரனுக்கு பாருங்கள், இப்போது அந்த எம்ஏக்காரன் வருவாங்க. இங்கே பாருங்கள், நான் செம்ம டேமேஜ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஆஃப்லைன் பிளேயர்ஸ் 2 பேருமே செத்துட்டானுங்க. ஸோ இங்கே நான் டேமேஜ் க்ளூவால் உடைக்க போயிடலாம், ஏன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் கரெக்டாக பண்ணுவாங்க பாருங்கள். ஆஃப்லைன் பிளேயரை நான் அடித்து முடிச்சிடுவேன். இன்னொருத்தவனும் வருவான். அதை பாருங்கள், இந்த எம்ஐக்காரனை பாருங்கள், பின்னாடி வந்து எப்படி அடிச்சான்னு. நிஜமாலுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன் பின்னாடியில் வந்து அடிக்கிறது அது தெரியாமல் நடந்தால் ஓகே, இல்லை ஒரு வேகத்தில் நடந்தால் ஓகே. அதுவே பொலப்பாச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி பிரதர் அப்படின்னு. இங்கே பாருங்களேன், இந்த மேட்ச் நிஜமாலுமே ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். சடனாக வந்து அடிச்சிருவாங்க. என் ஹெல்த்து பாருங்களா, ஒரு 10 HP 5 HP தான். பயந்துங்கன்னு அங்கே என் ஃப்ரெண்டு வேறு அடி வாங்கிட்டு இருக்காப்புல. ஸோ நான் வெயிட் பண்ணி ஆடலான்னு பார்க்குறதுக்குள்ளே இங்கே இன்னொருத்தவன் அவன் ஏறி வரமாட்டான்னு என்ன நினச்சோன்னு சொல்லி அது பயந்துக்கிட்டு ஒரு பான்ஃபயர் போட்டான். என் ஃப்ரெண்டை ரிவைவ் பண்ண போகலாம், ஐயோ அப்படின்னு நினச்சேன். ஃப்ரெண்டை ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த சைட்லேருந்து ஒருத்தவன், அந்த சைடு ஆஃப்லைன் பிளேயர் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு மெடிக்கேட் சுற்றிக்கலாம். ஆஃப்லைன் பிளேயர்னு அவன் நடித்தாலும் நடிக்கலாம், யாருக்கு தெரியும், யாரையும் நம்பாது. இங்கே இன்னொருத்தவன் வருவான், அவனுக்கு தரமான ஒரு ஹெட்டுங்க. ஒன்லி ரெட் நம்பர்ஸு, வேறு எதுவுமே இல்லை, ஒன்லி ரெட் நம்பர்ஸ் தான். அடித்து முடிச்சாச்சு. இப்போ இந்த ஆஃப்லைன் பிளேயர் ஒருத்தவனை முடிச்சிட்டோன்னா, ஸோ 1v2 ட்ரை பண்ணலாம். நம்ம ஒன்றும் பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, கேமிங் தமிழன் மாதிரி சும்மா அப்படியே ஆட வேண்டியது தான். அண்ட் சீரியஸ்லி ஃப்ரீ ஃபயரில் இந்த அப்டேட் விட்ருக்காங்கல்ல, மினி பீக் ஓல்ட் பீக்கெல்லாம், ஐ ரியலி லவ் இட்ங்க. என்னோடய பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு. ரன் கேமிங் ப்ரோட அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஃபீல் எனக்கு திருப்பி வந்துச்சு. தேங்க்யூ கரீனா ஃபார் கிவிங் பேக் த மினி பீக் ஆர் த ஓல்ட் பீக் டு அஸ். இங்கே பாருங்களா, அவனை அடிக்க ட்ரை பண்ணுறதுக்குள்ளே இன்னொருத்தவன் நம்மளை அங்கேருந்து அடிக்க ட்ரை பண்ணுவேன். நானும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். என்னங்க 3 பேரா? என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட நாக் பண்ணலங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவங்க போயாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மேட்ச் இந்த ரவுண்ட் 13 வெறியாக ஆடிருப்பேன். என் கை அப்படியே தம் ஃபிங்கர்லாம் படப்படப்பட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இனிமேல் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ நாங்கள் இங்கே வெயிட் பண்ணோம். மேலே ஏறுதுவானா நானே என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன். இங்கே நான் அவனுக்கு கவர் கொடுத்தேன். நான் நான் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து நீ கில் கூட எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக இருந்தோம். இங்கே பாருங்கள், அடித்து முடிச்சிட்டேன். பட் சரியாக ஊரில் இன்னொரு 4-5 புல்லட் வந்து அவர் செத்துருவார், காலி அவர். குளூவால் அவரே நம்மளுக்கு வலி கொடுத்து
அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம். இப்போ பாருங்களா, இவன் வந்தானா இவனுக்கு பாருங்க, இவன் மேலே இருந்த காண்டுக்கு இப்போ பாருங்க செம்ம காண்டாகும் பாருங்க, பச்சுன்னு வைப்பேன். முடிஞ்சு. ஸோ இங்கே 2 பேரும் முடிச்சாச்சு. அந்த ஆஃப்லைன் பிளேயர் ஒருத்தர் இப்போ முடிச்சிடுவோம் பாருங்கள். ஆஃப்லைன் பிளேயர் ஒருத்தர் ரைட்டு முடிச்சாச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒருத்தவன் தான் என் ஃப்ரெண்டு வர இங்கே ஹீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இனிமேல் இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சேஃபாக உள்ளே போயிட்டு அங்கே தேடலாம் இந்தான சைட்லேருந்துன்னு சொல்லி. ஸோ நான் தேட ஆரம்பித்தேன். ஓகே போனோம். பின்னாடிலேருந்து ஆக்சுவலி நானும் பின்னாடிலேருந்து அடித்தேன். சாரி ஃபார் திஸ். அண்ட் இட்ஸ் கோன் பி ஏஸுங்க. ஃபுல் ரெட் நம்பர்ஸ் தாங்க. நான் அவரை பார்த்த உடனே அடிச்சிட்டேன். அவர் இங்கே பார்த்துருந்தார் அங்கே பார்த்துருந்தாரான்னு தெரில. பின்னாடி நீங்கள் அதான் சொன்னல, விவேகத்தில் அடிச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஃப்ரீ ஃபயர் அப்டேட், இந்த அப்டேட் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? எனக்கு நிஜமாலுமே பிடிச்சிருக்குதுங்க. 7th anniversary நம்ம கரேனா கொண்டாடுது. நாங்கள் ஒரு 5 years ஆடுறோம். இங்கே பாருங்கள், நாங்கள் பொச்சினாக்கு வந்துட்டோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், பர்முடா மேப்பில் பொச்சினாக்கு அடிச்சிக்கா ஆளே இல்லை என்னை விட. அதே மாதிரி நெக்ஸ்டரா மேப்பில் ட்வின் பிரிட்ஜ் அடிச்சிக்கா ஆளே இல்லை. இங்கே பாருங்கள், நானும் அவனும் வேறு 2 பேரும் காலி. அவங்க சைடில் 3 பேர், அதுவும் செம்மையாக அடிக்கிறவனுங்க. இங்கே பாருங்கள், என்னை அடிச்சிட்டானுங்க. நான் பாருங்களேன், அங்கேருந்து பின்னாடியிலேருந்து டெசர்டிக்கல் அடிப்பாப்பில். ஸோ லைக் ஓகே அப்படின்னு இருப்போம். இப்போ நான் ரிவைவ் பண்ண சொல்லிவிடுவேன். அவன் ரிவைவ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மேட்ச் பாருங்கள், நான் ஃபன் பண்ணியிருப்பேன் ஒன்று. ஆக்சுவலி அது போய் அவனுங்க அடிச்சதுனால தான் நாங்களும் பின்னாடி போய் அடித்தோம். எங்களுக்கு அந்த இன்டென்ஷனெல்லாம் ஒன்றும் இல்லை, வேணும்னு போய் பின்னாடி அடிக்கணும்னு. இங்கே பாருங்கள், தரமான ஒரு டபுள் டேக் டவுன் எடுப்பேன் பாருங்கள். என் ஃப்ரெண்டு அடிக்கிறாடா நீ அப்படின்னு போட்டு இன்னொருத்தவனுக்கும் வச்சு விளாசிடுவேன். ஸோ அப்புறமா கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இவனை ரிவைவ் பண்ணுற டைமில் எவனா வந்துடுவானான்னு. கரெக்டாக வந்தாங்க ஒருத்தவங்க. அதுக்குள்ளே பாருங்கள் சப்புன்னு வரும். நான் அதுக்குள்ளே போட்டேன் க்ளூவால். ஸோ இப்போ இருக்கிறதே ஒரே ஒருத்தவன் தான். அவனை எப்படியாச்சும் முடிக்க ட்ரை பண்ணணும். ஒரே ஒருத்தவனா 2 பேரும் சரியாக தெரில எனக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, யோசித்தேன் இந்த டைம் க்ரியேட்டிவாக யோசிங்க, கேமை கொஞ்சம் திங்க் பண்ணி ஆடுங்க. நான் இப்படி போய்ட்டு எனக்கு என்ன நினச்சேன், அவன் இங்கே தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். பாருங்களா, பாய் அவனுக்கு இன்னும் ஒரே ஒரு புல்லெட்டுங்க, செத்துருவாங்க. அவன் 1 tap போட்டவங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 1 bullet ஹெட்டு தான். ஸோ இப்போ 7-7 இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போயா. இந்த மேட்ச் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்டுங்க. ஏன்னா அவங்க சொன்ன விஷயம், யூடியூபர் ஒரு 4v4 கூட ஆட மாட்டியாடா அப்படின்னு. யூடியூபராக இருக்கிறதுக்கு நீ ப்ரோ பிளேயராக இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீ பிளேயராக இருந்தால் போதும். அது எப்படிப்பட்ட பிளேயராக இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் உங்கள் பிங் எப்படியெல்லாம் ஆகுது எனக்குன்னு. ஜஸ்ட் மிஸ்ஸு நான் செத்துருப்பேன். நான் அந்த கில் கன்ஃபார்ம் பண்ண போகிறதுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு மேலே ஓடிட்டேன். என் ஃப்ரெண்டு கூட நானும் இருந்துடலாம். லெட்ஸ் ஒரு டீமாக பண்ணுவோம். ஏன்னா அவங்களும் டீமாக தானே ஆடுறாங்க. நாங்கள் இன்னொருத்தனை அடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தனை அடிச்சிடறானுங்களே. ஸோ அப்படி ஆடலான்னு சொல்லி நான் ஒரு மெடிக்கெட் சுற்றிக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு பாருங்கள் வெறியாக அடிப்பாங்க இந்த மேட்ச்சு. ஏன்னா போன மேட்ச் நான் கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அதை கிரெனேட் போட்டானுங்க. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி 2 பேர், அதுவும் நீங்கள் 3 பேர் ஒன்றா சேர்ந்துன்னு வரீங்க. எப்படியாவது இதில் நீங்கள் கிரெனேட் வர ஏன் போட்டிங்க அப்படின்னு ஒரு காண்டில் தான் இருந்தான். அவன் நம்மளோட காண்டாயிட்டான் போல். ஒரு ஃபினிஷாக பண்ணிவிடுவாங்க அவன். நான் இங்கே இருந்தால் அவனுக்கு சப்போர்ட் தான் கொடுப்பேன். இங்கே பாருங்கள், இதுதான் வேணும், கோஆர்டினேஷன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நாங்கள் போய் எடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ லாட்ஸ். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். see you all. டாட்டா, பை பை, டேக் கேர். நல்லா படிங்க. டேக் கேர்.